கம்பேக்னா இதான்டா கம்பேக். எல்லாம் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, இந்தியன் டீம்ல இடம்ல சோசியல் மீடியாவே போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தானே. ருத்து சுத்தமா ஃபார்ம் இல்ல நேரமா பார்த்து இங்கதான் ருத்துக்கு ஒரு லக் அடிச்சு நம்ம ரியான் பராக்கு ஒரு இன்ஜுரி ஆகி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ருத்துராஜ் கேக்வாட இந்தியா ஏ டீம்ல எடுத்தாங்க. ருத்து நல்ல ஃபார்ம்ல இருக்கப்பல இப்ப இந்திய டீம் கொண்டு வர மாட்டானுங்க. ஆம்லே இல்லாத நம்ம ருத்து இப்படி கூப்பிட்டு வந்து முடிச்சுட போறான்னு நினைக்கிறப்போ நம்ம ருத்துராஜ் கேக்வார் ஒரு தரமான கம்பேக் கொடுத்து எல்லா வாய் அடைக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆமாங்க, இன்னைக்கு நடந்த இந்தியா ஏ வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இந்தியா டீம் ஓபனர்ஸ்ல வந்த வேகத்திலே திரும்ப போய் ஷாக் கொடுத்துட்டானு. அப்புறம் தான் வந்தாரு நம்ம வைஸ் கேப்டன் ருத்துராஜ் கேக்வார். எப்பயும் போல டீசெண்டா ஸ்டார்ட் பண்ற ருத்துராஜ் கேக்வார் இன்னைக்கு ரன் அவுட் ஆகி எல்லாத்தையும் ஷாக் கொடுத்துருப்பாரு. நல்ல வேலை ஒரு சின்ன கேப்ல தப்பிச்சுட்டாப்ல. அப்புறம் வந்த இந்தியா ஏ டீம் கேப்டன் திலக் வர்மா கூட சேர்ந்து வைஸ் கேப்டன் ருத்துராஜ் கேக்வார் கிளீன் கிழிச்சு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு செஞ்சுரி அடிச்சு அபிஷியலா ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸ்டார்டிங்ல ஸ்குவாட்ல இல்லாத நம்ம ருத்துராஜ் கேக்வார் இப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படி ஒரு செஞ்சுரி அடிச்சு கம்பேக் கொடுத்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போறப்போ நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.